இப்போ மார்க்கெட்ல 25,000 30,000 பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் நல்ல ஃபீச்சர்ஸோட இருக்கு. ஒன்னு ஏற்கனவே லான்ச் ஆனது விவோவுடைய Y51 Pro, இன்னொன்னு இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன ரியல்மியுடைய 16T. ரெண்டுமே ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஆனா ரியல் டைம் யூசேஜ்ல யார் பெஸ்டா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? கேமரால யார் கன்சிஸ்டன்டா இருக்கா, பேட்டரி ஆப்டிமைசேஷன் எதுல பெஸ்டா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்க்கு எதுல அதிரடியா இருக்கு, ஃபுல் கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ வீடியோடைய கடைசியில எது பெஸ்ட் உங்களுக்கே கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல எப்பவுமே நம்ம பேசிக்ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெரிய பாக்ஸ் தான். தேவையான எல்லா ஆக்சசரிஸும் பாக்ஸ்லயே இருக்கு. அடாப்டர், கேபிள், அதுக்கப்புறம் டிபியூ கேஸ் எல்லாமே ரெண்டு பிராண்டுமே பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே கம்ப்ளீட் தான். அடுத்ததா டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது விவோவுடைய Y51 Pro பார்த்த உடனே ஒரு ப்ரீமியம் ஃபீலோட இருக்கு. 3D கர்வ் பேக், அகைன் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷோட ஸ்மூத்தா இருக்கு பார்க்கறதுக்கு. அதோட ரியல்மியுடைய 16Tயும் நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த கிளீமிங் விங்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு உங்களுடைய 16 சீரீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்மார்ட் போன்லயும் இது இருக்கு. லைட்ல பார்க்கும்போது அது ரொம்பவே ஒரு யூனிக் எஃபெக்டோட இருக்கும். அகைன் இதுவும் மேட் ஃபினிஷ் தான். கேமரா மாடியூலும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் ஃபினிஷ் அப்படிங்கறதுனால ரியல்மில இந்த செல்ஃபி மிரர் அப்படின்னு ஒன்று புதுசா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூனிக் டிசைன் பேட்டர்னோட ரியல்மி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மினிமல் ஃபினிஷ் பிடிக்கும் அப்படின்னா விவோ, இல்ல கொஞ்சம் யூனிக் டிசைன் பிடிக்கும் அப்படின்னா ரியல்மி 16T. அது மட்டும் இல்ல, ரியல்மி 16Tல விவோட பிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா இருக்கு. கையில ஹோல்ட் பண்றதுக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கு. அதோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா பிக் பேட்டரியா இருந்தாலும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் கையில ஹோல்ட் பண்ணும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அகைன் எப்பவுமே டிசைன் நான் சொல்றதா சப்ஜெக்டிவ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கு. அடுத்ததா டிஸ்பிளே கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே HD+ LCD பேனலோட வருது. அகைன் டிஸ்பிளே சைஸ்லயும் பெரிய வித்தியாசம் இல்ல. இங்க ரியல்மி 16T 6.8 இன்ச்சஸ்னா விவோவுடைய Y51 Pro 6.75 இன்ச்சஸ். ஸோ டிஸ்பிளே சைஸும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. ஆனா இங்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்ல ரியல்மி 16T 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதே விவோ 120 Hz தான். ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஸ்க்ரால் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ரியல்மி 16T தான் ரொம்பவே ஸ்மூத்தா கொடுத்துருக்காங்க. அகைன் பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா தான் இருக்கு. பெரிய வித்தியாசம் இல்லை. இன்டோர்ல ரெண்டுமே பிரைட்டா இருக்கு. அகைன் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சின் கொஞ்சம் பெருசா தான் வருது. பெசல்ஸுமே கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் கலர்ஸ் LCD பேனல்ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, கலர் காலிப்ரேஷன் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நல்லா இருக்கு. அகைன் HDR பிளேபேக் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெட்ஃபிளிக்ஸ்ல ரெண்டுமே நான் தான் காட்டுது. பட் விவோல யூடியூப்ல HDR பிளேபேக் சப்போர்ட் இருக்கு. ரியல்மி 16Tல யூடியூப்ல இல்ல. ஸோ டிஸ்பிளேல இந்த 144 Hz ஸ்மூத்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரால் பண்ணும் போதும் சரி, கேமிங் விளையாடும் போதும் உங்களுக்கு ரியல்மில அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது விவோவுடைய Y51 Pro 4 nanometer சிப்செட்ல வருது. மீடியாடெக் உடைய டிமென்சிட்டி 7360 டர்போ, கிளாக் ஸ்பீட் 2.5 GHz ஓட வருது. அதே ரியல்மி 16T 6 nanometer சிப்செட், மீடியாடெக் டிமென்சிட்டி 6300, கிளாக் ஸ்பீட் 2.4 GHz கொடுத்துருக்காங்க. இங்க பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் நீங்களே பார்க்கலாம். விவோவுடைய Y51 Pro உங்களுக்கு அந்த ஸ்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் 8 to 9 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ்ல விவோ அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பெரிய வித்தியாசம் இல்ல. அகைன் கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே மீடியம் கிராஃபிக் கேமிங்ல உங்களுக்கு பெரிய லேக் இல்ல, ஃப்ரேம் டிராப் இல்லாம நீங்க கேம் பிளே பண்ண முடியும். BGMI அப்படின்னு விளையாடும் போது ரியல்மி 16Tல இந்த 144 Hz இருக்கிறதுனால ஸ்லைட்டா ஸ்மூத்தா இருந்த மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்க விவோ உங்களுக்கு ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு. பயோமெட்ரிக்ஸ் LCD பேனல், அதனால ரெண்டுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ரெண்டுமே உங்களுக்கு குவிக்கா அன்லாக் ஆகுது. அகைன் சிம் ஸ்லாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோவுடைய Y51 Proல டூவல் சிம் தான். SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதே ரியல்மி 16T அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட். ஸோ எதர் நீங்க ரெண்டு சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சிம் SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இதுல. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ்ல ரியல்மி இங்க பெட்டரா இருக்கு.
அகைன் கேமராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே 50 மெகா பிக்சல் மெயின் சென்சாரோட தான் கொடுத்துருக்காங்க. ஆனா வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரியல்மி 16Tல வந்து சோனி சென்சார் சோனி IMX 852 சென்சார், இது கூடவே லுமோ கலர் AI இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க பெட்டரா இருக்கு. ஸோ நல்ல வெளிச்சத்துல ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தேன். இங்க ரியல்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாவே கிளிக் பண்ணுது. டீடைல்ஸ் நல்லா இருக்கு, HDR ப்ராசஸிங் நல்லா இருக்கு, கான்ட்ராஸ்டுமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு விவோக்கு கம்பேர் பண்ணும்போது. அதே சப்ஜெக்ட் டுடே ஸ்கின் டோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கு, அதே ரியல்மி ஓரளவுக்கு நேச்சுரல் சைட்லயே ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணிருக்கு. ஆனா ரெண்டுமே கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி தான் காட்டுது. அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரெண்டு இதுலயுமே எட்ஜ் ரிடக்ஷன் நல்லா இருக்கு, டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. பட் இங்க வந்து ரியல்மி கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கு, எல்லா வாட்டியுமே வந்து எட்ஜ் ரிடக்ஷன் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு விவோக்கு கம்பேர் பண்ணும்போது. அதே லோ லைட் பிக்சர்ஸ் ரெண்டு இதுலயுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு டீடைல்ஸ் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணுது, பெருசா நாய்ஸ் இல்ல, லைட் ஃபிளேர் எல்லாம் ஓரளவுக்கு ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இங்கேயும் கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மி கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கு. ஏன்னா விவோ சில டைம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுது. அகைன் செல்ஃபி இங்க வந்து ரியல்மி கிளீன் ஸ்வீப், சோஷியல் மீடியா ரெடி பிக்சர்ஸ் நீங்க கிளிக் பண்ற மாதிரி வந்து ஃபேஸ் உடைய கலர் டோனா இருக்கட்டும், டீடைல்ஸ், ஷார்ப்னஸ், அகைன் போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் ரிடக்ஷன் எல்லாமே வந்து விவோட உங்களுக்கு ரியல்மில ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு. அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோல ரியர் சைட்ல 4K 30 FPS ரெக்கார்டிங் இருக்கு. அதே ரியல்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே 1080 30 FPSல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி கலர்ஸ் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. ஸோ வந்து இங்க கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபிக்கு ரியல்மி, வீடியோகிராஃபி 4K வேணும் அப்படின்னா உங்களுக்கு விவோ இங்க பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதோட கேலரியில நீங்க போட்டோஸ் எடிட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது வந்து விவோல AI ரீடச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதே ரியல்மில வந்து AI எடிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவோவோட ரியல்மில உங்களுக்கு அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டு இதுலயுமே உங்களுக்கு AI இரேசர் இருக்கு, கலர் அட்ஜஸ்ட் பண்றது இருக்கு. பட் அடிஷ்னலா பாத்தீங்கன்னா ரியல்மில வந்து AI போர்ட்ரேட் க்ளோன் ஒன்று கொடுத்துருக்காங்க, AI ரீகம்போஸ் போட்டோடைய சைஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், AI அல்ட்ரா கிளாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, AI பர்ஃபெக்ட் ஷாட், எந்த ஃபேஸ் வேணுமோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட AI எடிட் ஜீனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ AI ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்து வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரியல்மில அதிகமா இருக்கு விவோக்கு கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா பிக்கஸ்ட் ஃபைட் அப்படின்னு சொல்லும் போது பேட்டரி தான். இங்க ரியல்மி 16T வந்து 8000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, விவோவும் கம்மி கிடையாது, 7200 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வந்து அடாப்டர் ரியல்மி வந்து 45 வாட் கொடுத்துருக்காங்க, விவோ வந்து 44 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பெரிய வித்தியாசம் கிடையாது. அகைன் யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்மார்ட் போனுமே தாராளமா நீங்க மீடியாக்கர் யூசர் அப்படின்னா ஒரு நாளுக்கு மேல யூஸ் பண்ணலாம். ஹெவி யூசர் அப்படின்னாலுமே வந்து நீங்க ஒரு நாள் யூஸ் பண்ற மாதிரி தான். பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. பட் ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது ரியல்மி இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு, பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிறதுனால. ஸோ பேட்டரியில ரியல்மி கிளியர் வின்னர். அதே டியூரபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே மிலிட்டரி கிரேட் ப்ரொடெக்ஷனோட தான் வருது. ஆனா IP ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோல ரெண்டு தான் இருக்கு, IP68 69 இருக்கு. ஆனா ரியல்மில 4 IP ரேட்டிங் இருக்கு, 66 68 69 69K. ஸோ வந்து ரெண்டுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட். பட் ரியல்மி 16T அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஜெட் ப்ரெஷரையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து இது டியூரபிளா இருக்கு. ஸோ டியூரபிலிட்டியில ரியல்மி 16T கிளீன் ஸ்வீப்பிங். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16ஓட வருது. ரியல்மி UI வர்சஸ் Origin OS அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரெண்டுமே வந்து ஃபீச்சர் ரிச் தான். என்ன பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு அனிமேஷன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரெண்டு இதுலயுமே வந்து லோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து UI ரெண்டுமே நல்லா இருக்கு. அகைன் லோட்வேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ரெண்டு இதுல இருக்கு, தேவையில்லாத ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்க. ஆனா ஸோ ஓவராலா விவோ வர்சஸ் ரியல்மி அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஃபீச்சர்ஸ் வந்து விவோல 4K ரெக்கார்டிங் இருக்கு, யூடியூப்ல HDR பிளேபேக் இருக்கு. மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ரியல்மி 16Tல பெட்டரா இருக்கு. ஏன்னா இதுல வந்து பிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க, 8000 mAh, அதோட ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz இருக்கு. டியூரபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ரியல்மில பெட்டரா இருக்கு விவோக்கு கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு யூனிக் டிசைன் பேக் சைட்ல வந்து இந்த செல்ஃபி மிரர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட கேமரா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லும் போதும் ரியல்மி இங்க பெட்டரா இருக்கு. அதனால விலையும் பாத்தீங்கன்னா விவோவோட உங்களுக்கு ரியல்மி 2000 ரூபாய் அதிகமா இருக்கு. ஸோ விவோ Y51 Pro வர்சஸ் ரியல்மி 16T இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது நல்லா இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.